அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: மலரின் மேல் அமர்ந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை நினைத்து வாழ்பவர்கள் இந்த பூமியில் நீண்ட நாள் நலமாக வாழ்வார்கள். ஒரு கிராமத்தில் ராமு, சோமு என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். இருவரும் ஒரே வயது, ஒரே வேலை, ஆனால் வாழ்க்கை வேறுபட்டது. ராமு எப்போதும் கோபம், கவலை, பதட்டம். சிறிய பிரச்சனை வந்தாலும் மன அழுத்தம் அடைவான். ஆனால் சோமு அமைதியாக இருப்பான். எதுவானாலும் சிரித்துக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் ராமு கேட்டான், "எப்படி நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறாய்?" அதற்கு சோமு சொன்னான், "நான் தினமும் காலையில் 5 நிமிடம் கண் மூடி இறைவனை நினைப்பேன். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் மனசு கலங்காது." இதற்கு ராமு சிரித்தான். சில நாட்களில் ராமுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அவன் மனம் உடைந்தான். அப்போது சோமுவின் பழக்கம் நினைவுக்கு வந்தது. ராமு தினமும் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைக்க ஆரம்பித்தான். மெல்ல அவன் கோபம் குறைந்தது, பயம் குறைந்தது, மன அமைதி வந்தது. அப்பொழுது ராமு சொன்னான், "பிரச்சனை போகவில்லை, ஆனா மனசு பலமாகிட்டது." அதை கேட்டு சோமு இந்த திருக்குறளைச் சொன்னான். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இறை நினைவு வாழ்க்கையை நீளமாக அல்ல, அமைதியாக மாற்றும். இதுபோல் அடுத்த திருக்குறளின் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.